நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, சனியினுடைய வக்ரம். ஆமா, இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலங்கள் என்ன அப்படின்னா, இந்த பராபர வருஷத்துல 27/7/2026 அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 11/12/2026 வரை, கார்த்தி மாசம் 24ஆம் தேதி வரை 136-137 நாட்கள் ஆக இந்த சனி வக்ரகதியாக இருக்கிறார். ரேவதி 2ஆம் பாதத்துல ஆரம்பிச்சு உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்குமே இந்த சனி வக்ரகதியில் இருக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் என்பவர் மந்த கிரகம். ஆமா, இருக்கிற கிரகத்திலே நிதானமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறதுன்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மீனத்துல இருக்கார். பட் ஏற்கனவே மேஷத்துக்கு 7.5 சனி போயின்னு இருக்கு. பட் மகரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் கும்பத்துக்கு சனி பகவான் ஆட்சி அமைச்சு நடத்துறார். சரி, வக்ரகதி அப்படின்னாலே ஒரு பாதையில, சுற்றுவட்ட பாதையில ஆன்டி கிளாக் வாய்ஸ், பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர். அப்ப ஏற்கனவே சுழற்சி முறையிலிருந்து மந்தமாகிறதா அப்படின்னா இல்லை, பின்னோக்கி நகருதல். அதான் ரேவதி 2ல இருந்து உத்திரட்டாதி வரைக்கும் வராரு அப்படின்னா மறுபடியும் ரிவேஷ் பண்றார். சரி, இப்படிப்பட்ட இந்த காலத்துல ஏனைய ராசிகள், இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனியால எந்த வகையில ஆதாயம் கிடைக்க போகிறது, எந்த வகையிலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த 2 கான்செப்ட்ல தான் பேச போறோம். ஆல்ரெடி நிறைய சோதனைகளை சாதனையாக்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நேயர்கள் இந்த வீடியோவில் இந்த சனியினுடைய பாதிப்புகள் இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். பட் பரிகாரங்களும் இதில் கிடைக்கும். இதை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நன்னெறியோடும் நல் ஒழுக்கத்தினோடு வாழுங்கள். வாழ்க 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 வாழ்க. மீனராசி அன்பர்களே, அழகுக்கும் பேச்சுக்கும் இனிமையான எனதருமை மீனராசி அன்பர்களே, இருக்கக்கூடிய ராசியில நிறைய பேச்சுக்கள் பேசுறாங்க. யாருன்னா அப்ப மீனராசி தான். ஏன்னா ஜென்ம சனி போகுது. பட் ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது ஜென்மத்தில் வந்துட்டார். பட்ட போராட்டங்கள், பட்ட பிரச்சனைகள், ஓடிய ஓட்டங்கள், மறைஞ்சு போகிறத, திரிஞ்சு போகிறத, காணாம போகிறத, இதெல்லாம் உங்க காலத்துல நடந்து இப்போ ஒரு நிலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுதா அப்படின்னா அப்படிலாம் இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை. ஏதோ போகுது லைஃப், முன்னந்ததோட இப்போ பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. பட் இந்த சனியினுடைய வக்கரம், பட் உங்களுக்கு லாபாதிபதி விரையாதிபதி சனி பகவான் தான் ஜென்மத்தில் இருக்கார், வக்கரமாக இருக்கிறார். பட் வக்ரகதி ஆகிறார். பட் உங்களுடைய மிராக்கல் பாயிண்ட், நிறைவேறாத ஆசைகள், நீண்ட நாள் ஆசைகள், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எய்ம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், இது என்னுடைய கோல் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் உண்டு. அந்த கோல் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே ஒரு மனுஷன் இன்னொரு லட்சியத்தை அவனுக்குள்ள தந்துருவான். இதுதான் அடுத்தடுத்த கோல் போகிறதுக்கு உண்டான விஷயம். ஒரு விஷயத்தை அடைஞ்ச உடனே அதிலே ஸ்டாப் பண்ண மாட்டான். மனிதனுடைய மனநிலை ஸ்டாப்பிங் கிடையாது, அது போயிட்டே இருக்கும். ஏன்னா மனிதனுடைய மனம் குரங்கு, அது தாவிண்டே இருக்கும். பட் இப்ப அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த சனியினுடைய வக்கரம் உங்களுக்கு இருக்க போகிறது. முதல் விஷயம் வெற்றி. முதல் விஷயம் வெற்றி. வீடு கட்டி முடிச்சு தனி வீடு போகணும்னு சொன்னேன் சார், தைரியமா போகலாம். எனக்குன்னு ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சேன் சார், வாங்கலாம். எனக்குன்னு ஒரு தொழிலை நான் அமைச்சுக்கணும்னு நினைச்சேன் சார், அமைச்சுக்கலாம். திருமணம் ஆகலை சார், திருமணம் நடக்கும். எவர்திங் உங்களுடைய எய்ம், லட்சியம் என்னவோ அதற்கு உண்டான பரிணாம வளர்ச்சியோடு நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். முதல் பாயிண்டே உங்களுக்கு சக்சஸ் தான். இந்த காலகட்டத்தை நீங்க வெற்றிக்குரியதாக்கி கொள்ளுங்க. சகோதரனும் கூட இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு, மன போராட்டம், இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸை கொடுக்க போகுது. வெற்றி அடைய போறீங்க. ஃப்ரெண்டு கூட இருந்தக்கூடிய, நீண்ட நாள் இருந்தக்கூடிய நண்பர்கிட்ட இருந்தக்கூடிய ஒரு கசப்பு நீங்கும். உதவிகள் கிடைக்கும். வரன்கள் தேடி வரும். இதெல்லாம் நடக்கும். கல்யாணம் நடக்கும். குடும்பத்துல சந்தோஷங்கள் உருவாகும். கணவன் மனைவி கூட இருந்தக்கூடிய ஒரு மனசஞ்சலம் நீங்கி ஒற்றுமை ஆகுவாங்க.
கணவன் மனைவி சேர்ந்து தன்னுடைய உயர்வுக்கு ஸ்பீக் பண்ணி பிசினஸ் நடத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா தொழில் ரீதியான உயர்வுகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. குழந்தை வழியிலே மனமகிழ்ச்சி உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. எல்லாவித காலங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்புகளாக இருக்கிறது. ஆமா, உங்களுடைய நம்பிக்கையானவர்கள், நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதற்குண்டான சாதகமாக செயல்படக்கூடிய விஷயம். நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்த்தக்கூடிய நண்பர்கள் வருவார்கள், பார்ட்னர் வருவாங்க, திருமண வாய்ப்புகள் வரும். எல்லாவித காரியங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஆமா, நீர் மேல் உள்ள தெய்வங்களை வழிபடும். குளத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய தெய்வங்கள், குளத்து ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், கிணத்துடன் கூடிய தெய்வங்கள், அப்ப நீரோட்டம் மிகுந்த கூடிய தெய்வங்களை வழிபடுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புகளை தரும். அபிஷேகங்கள் செய்வது சிறப்பு. ஆமா, சாமிக்கு அபிஷேகங்கள் செய்து உங்களுடைய கண்களால் பார்ப்பது இந்த காலகட்டத்தில் வெற்றியை கூடுதல் வெற்றியாக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க 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 வாழ்க.